இந்த தைராய்டு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு கற்பனை சார்ந்தது, நிஜத்திற்கு அப்பால் இவங்க அதிகமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. எதையுமே உடனே செய்யணுங்கிற ஆதங்கம், ஆத்திரம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். எதுக்கெடுத்தாலுமே எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் ஆவாங்க. இவங்கனால இயல்புக்கு மாற்றமாக மட்டும்தான் ஒவ்வொரு செயலும் இருக்கும். இப்போ எங்காவது ஒரு இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா உடனே அங்கே போயிடணும். அதுக்காக இவங்க எல்லா செயல்களையும் வேக வேகமாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. என்ன சூழல் எப்படின்னு தெரியாது, அந்த பிரித்து பார்க்க தெரியாது. அதனால தான் இவங்களுக்கு இந்த ஹார்மோன் சேஞ்ச் ஆகுது, அந்த எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸு. அவங்களுக்கு எப்படி பழகியிருப்பாங்கன்னா, எதை செஞ்சாலும் உடனே செஞ்சிடணும், நீ லேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத, அந்த ஒரு செயல்பாட்டை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி அப்ளை பண்ணுவாங்க. இதனால தான் இவங்களுக்கு ஹார்மோன் சேஞ்ச் ஆகும். அப்போ இவங்களுக்கு மற்றவங்க இது இப்படி செய்யி, இதை லேட்டாக செஞ்சால் போது, ஏன் இப்படி அவசரப்படுற, ஏன் உடனே செய்யணுங்கிற, இதுக்காக தான் நான் உனக்கு வாங்கி கொடுக்கறதில்ல செய்யறதில்லன்னு சொன்னால் கூட அவங்கக்கிட்ட கோவிச்சுக்குவாங்க. அப்போ நீ பெருசானா பெருசான ஒரு விதண்டாவாதத்துக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு செயலுமே ஒரு விதண்டாவாதத்துலேயும் முரண்பாடுலேயும் போயிட்டுருப்பாங்க. ஒன்று ரொம்ப எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் ஆகி ரொம்ப ஹாப்பினஸ்க்கு போயிடுவாங்க, இல்லைன்னா எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் ஆகி தனக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு இது யார்கிட்ட சொன்னாலும் நம்மளை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நம்மளை தான் தப்பு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குறுக்கிக்கிட்டே வாழ்கிறதுனால தான் இவங்களுக்கு இந்த தைராய்டுங்கிற ஹார்மோன் அதிகமாகிடுது, இல்லைன்னா குறைஞ்சிருது. இந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் உணர்வும் உணர்ச்சியையும் மறுசீரமைக்கும் பொழுது நீங்கள் இயல்பு நிலைக்கு வர முடியும். இது அட்வைஸோ ஆறுதலோ கிடையாது, உங்களோட மன இயக்கம். இதுவரைக்கும் நீங்கள் பதிய வச்ச அறிவை மறுசீரமைக்கும் பொழுது தான் நீங்கள் இயல்பு நிலையில் செயல்பட முடியும். அதற்கான ஒரு வழிகாட்டுதல் தான் MSK உளவியல் வழிகாட்டுதல்.